சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். 8/7/2024 இன்றைக்கி நாக சதுர்த்தி. இந்த நாளில் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணதும் அது மட்டும் இல்லை, நேற்று நான் அம்பாளுக்கு வளைகாப்பு செஞ்ச இது எப்படி அந்த வளையலெல்லாம் பிரிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நிலைவாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து கோலெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமில் நேற்று எல்லாம் வச்சுருந்த பூவெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்ற ரெடி பண்ணேன். வேறு புதுசாக பூவெல்லாம் வச்சு இது இப்போ நான் ஏன் இந்த வீடியோ இப்போ காமிக்கிறேன் அப்படின்னா நேற்று அம்மாவுக்கு நான் வளைகாப்பு செஞ்சதாக வீடியோ போட்டிருந்தேன். அந்த வளையலை எப்படி பிரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் நிலைவாசல் தீபம் ஏற்றிட்டு நிலைவாசல் தீபம் ஏற்றுனதுக்கப்புறமா சந்திரசூடீஸ்வரர் திருக்கோயில் கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு நான் பூஜை ரூமில் தீபமெல்லாம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன். இந்த வழிபாடு செய்யும்போது நான் நேற்று அம்மாவுக்கு அணிவிச்ச வளையல் மாலை எல்லாம் அப்படியே தான் இருக்குது. நான் எடுக்கலை. முதல்ல பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 20 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா தான் நான் அந்த வளையலெல்லாம் பிரித்து எடுத்தேன். இப்படி தான் நான் எப்பயுமே வருஷம் செய்வேன். அந்த மாதிரி தான் நான் இதனை நெய்வேத்தியம் பொட்டுக்கல்லையும் அதுக்கப்புறம் கற்கண்ணும் தான் வச்சுருக்கிறேன். எளிமையாக ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வச்சு தான் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நான் அதுக்கப்புறம் தான் வளையலை பிரித்து எடுப்பேன். பிரித்து எடுத்த அந்த வளையல் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வரலட்சுமி நோன்பு செய்வேன். அப்போ வரலட்சுமி நோன்புக்கு சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு மஞ்சள் குங்குமம் கொடுப்பேன். அப்போ இந்த வளையலும் 2 வச்சு கொடுப்பேன். அந்த மாதிரி தான் வருஷம் செஞ்சிட்ருப்பேன். நான் இந்த வளைகாப்பு செய்கிற அன்னைக்கு அப்பயும் சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு மஞ்சள் குங்குமம் கொடுப்பேன். ஆனால் அந்த வளையல் அப்போ கொடுக்க மாட்டேன். வரலட்சுமி பண்டிகைக்கு சுமங்கலி பெண்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வளையலும் வச்சு கொடுப்பேன். இப்படி தான் நான் செஞ்சிட்டு வரேன். எனக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். இதனால் எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இது வரைக்கும் வந்ததில்லை. எனக்கு நல்லது நடக்குது. அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கிறேன். இதில் தட்டில் வெத்தலைப்பாக்குல பழத்தோடு வச்சுருக்கிற வளையலை நான் கையில் எடுத்து போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி அம்மாவுக்கு தங்க வளையல் போட்டிருந்தேன். அந்த தங்க வளையலும் அப்போ எடுத்து கையில் போட்டுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் சாமிக்கு நம்ம இப்போ சாத்தின நகைங்களை நம்ம போட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து வைக்கணும். இந்த தேங்காய் ஏதாவது இனிப்பு செய்ய பயன்படுத்திக்குவேன். இந்த மஞ்சள் பிள்ளையார் தண்ணியில் கரைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சுத்தமாக இருக்கும்போது பயன்படுத்திக்கலாம், முகத்துக்கு பூசிக்கலாம். நேற்று வச்ச பூ அப்படியே விட்டுட்டேன், நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதே போல் தங்க செயின் போட்டிருந்தேன், அதுவும் அம்மா கழுத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்படி தான் நான் வருஷம் செஞ்சுப்பேன். என்னென்ன கலசம் நிரந்தரமாக ஒரே இடத்துல இருக்குது. இதுவே நீங்கள் தனியாக படம் வச்சு செஞ்சோம் அப்படின்னா எல்லாமே எடுத்துகிட்டு படத்தை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிருவேன். என்ன வரலட்சுமி பண்டிகை எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி தான் இதுவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். இந்த வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் சொந்தங்கள் எப்போதும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு உங்களுக்காகவும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.